ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜென்னாக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஸ்காலர்ஷிப். ஒரு 3 ஸ்காலர்ஷிப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஆஹ் நம்ம ஒரு 10-20 இயர்ஸ் முன்னாடி ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு நினச்சா நம்மளால் படிக்க முடியாது. ஏன்னா ஃபண்டிங் இல்லாததுனால படிக்க முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்தது. பட்டு இப்போது இந்த 2026 நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னா, உங்கள் அகாடமிக்ஸு, உங்கள் +2 ரிசல்ட்டு நல்லா இருந்துச்சுன்னா, ஃபண்டிங் ஸ்காலர்ஷிப் மூலமாக நிறைய பேர் கவர்மெண்ட்டு, ப்ரைவேட்டு அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்காலர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு 10-20 டேஸ்க்கு முன்னாடி ஒரு 3 ஸ்காலர்ஷிப்பை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு ஒரு 3 ஸ்காலர்ஷிப்பை பற்றி பார்க்குறோம். ஸோ நம்ம எவ்ரி வெனஸ்டே நம்மளோட ஷெட்யூல் வில் பி சீயிங் ஸ்காலர்ஷிப்ஸு இல்லைன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம ஜென்னாக் சேனலோட அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னா, 10th 12th ஸ்டூடெண்ட்ஸு இல்லைன்னா 8th to 12th ஸ்டூடெண்ட்ஸு அவங்களோட பேரண்ட்ஸுக்கு நிறைய டைப் ஆஃப் காலேஜஸ் இருக்குது, கோர்சஸ் இருக்குது அப்படின்ற அவேர்னஸை கொடுக்கறது தான் நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவே. யூஸ்வலாக நம்ம இன்ஜினியரிங், லா, அப்புறமா எம்பிபிஎஸ், பிடிஎஸ், அப்புறம் பிஎஸ்சி, பிகாம் இந்த மாதிரி ஒரு 10-15 கோர்ஸ்குள்ளேயே நம்மளோட 80-90% ஆஃப் பாப்புலேஷன் இந்த ஒரு 15 கோர்ஸ் தான் படிப்பாங்க அவங்களுக்கு. பட் அது இல்லாமல் நம்ம இந்தியாவில், தமிழ்நாட்டில் ஓவராலாக ஒரு 600-700 கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆல் ஓவர் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த அவேர்னஸை கொண்டு வரணும்னா இந்த சேனலோட மெயின் அப்ஜெக்டிவே. அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பற்றியும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு 3 ஸ்காலர்ஷிப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த ஸ்காலர்ஷிப் கைடு ஃபார் 2026 உங்கள் எஜுகேஷன் ஃபண்டுனால, ஃபினான்ஸ் இஷ்யூனால இதாக பிரேக் ஆகக்கூடாது. ஸோ டோன்ட் லெட் மணி ஸ்டாப் யுவர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸ்காலர்ஷிப் என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபார் டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸு பேஸ்ட் ஆன் இன்கம், மெரிட் கேட்டகரி வச்சு கொடுக்கறது. ஸ்காலர்ஷிப் தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க அவங்களோட அகாடமிக்ஸ் நல்லா இருக்கணும், அவங்களோட இன்கம் கண்டிப்பாக ஒரு கேட்டகரி வச்சுருப்பாங்க, எலிஜிபிலிட்டி அதுக்குள்ளே தான் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தானே ஃபீஸ் கட்ட முடியாது. அதுக்கப்புறம் அவங்களோட கேட்டகரி மீன்ஸ் ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு, கேஸ்ட் பேஸ்டும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இது யார் யார் அப்ளை பண்ணலான்னா, லோ இன்கம் குரூப்ஸு, மைனாரிட்டி குரூப்ஸு, அதான் கேஸ்ட் பேஸ் பண்ணி, அப்புறம் கேர்ள்ஸு, டிசேபிள்டு, ஸ்பெஷல் கேட்டகரி. இது ஆல் இந்தியாவில் எல்லா ஸ்ட்ரீம்ஸ் படிக்கிறதுக்குமே ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, அதுதான் உண்மை. டைப்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஷிப் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டு, ப்ரைவேட்டு, அப்புறம் கார்ப்பரேட் சிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க, கார்ப்பரேட் சோஷியல் அப்படின்னு சிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லி சிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் என்ன ஸ்காலர்ஷிப்பை பொறுத்தவரையும் மெரிட் ப்ளஸ் அவேர்னஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்காலர்ஷிப். நீங்கள் உங்களுக்கு மெரிட், உங்கள் அகாடமிக்ஸ் நல்லா இருக்கணும், யூ ஷுட் பி குட் அட் அகாடமிக்கு, உங்கள் +2 மார்க்ஸு, அப்புறம் உங்களோட காலேஜ் ஒவ்வொரு வருஷமும் செமஸ்டரில் உங்களோட மார்க்ஸ் பெஸ்ட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு, அப்புறம் அவேர்னஸ் தெரிஞ்சிருக்கணும், எந்த ஸ்காலர்ஷிப் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, எவ்வளோ எலிஜிபிலிட்டி, அதுக்கு டெட்லைன் என்ன, என்னென்ன அப்ளிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற அவேர்னஸ் இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரைட்டான இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா நீங்கள் மெரிட்டில் நல்ல அகாடமிக் அவேர்னஸ் இருந்ததுன்னா நிறைய அமௌண்ட்டு சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணுறத விட நீங்கள் உங்களோட ஃபினான்ஸ் கண்டிஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே நீங்கள் நினச்சதை படிக்கலாம் அப்படின்னு தான் ஸ்காலர்ஷிப்போட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ ஸ்காலர்ஷிப் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ 82,000+ ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே இருக்குது. இதில் அன்கிளைம்டாகவே 30,000 crores அன்கிளைம்டாகவே எவ்ரி இயர் அன்கிளைம்டாகவே ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. அதாவது ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறாங்க, பட் நிறைய பேருக்கு அது அந்த விஷயம் தெரியாததுனால அந்த ஸ்காலர்ஷிப் அன்கிளைம் பண்ணாமலே இருக்குது. 2,000 ஸ்காலர்ஷிப்ஸ் அக்ராஸ் ஆல் செக்டர்ஸ். இப்போ நான் அந்த 82,000 சொன்னது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்காலர்ஷிப்பு. இந்த 2,000+ ஸ்காலர்ஷிப் எல்லா செக்டர்லேயும், ப்ரைவேட்டு, கார்ப்பரேட்டு, இது எல்லாமே சேர்த்து 2,000+ ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. இதில் என்னென்னா,
85% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் அப்ளை பண்ணுறதே இல்லை. இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 15% தான் இந்த அவேர்னஸ் இருக்குது. 85% கேப் இருக்குது. அவங்களுக்கு இந்த அவேர்னஸும் கிடையாது, அவங்க அப்ளை பண்ணுறதும் கிடையாது. ஏன்னா தெரிஞ்சால் தானே அப்ளை பண்ண முடியும். ஸோ இதை ஃபில் பண்ணுறதுக்கு தான் நம்ம சேனலில் எவ்ரி வெனஸ்டே இல்லைன்னா ஒரு 15 டேஸ் வெனஸ்டே வந்து நம்ம ஸ்காலர்ஷிப்பை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு 3 ஸ்காலர்ஷிப்பை பற்றி பார்த்தோம். ஹெச்டிஎஃப்சி ஸ்காலர்ஷிப், ரிலையன்ஸு, ஜிண்டால் அப்படின்னு ஒரு 3 ஸ்காலர்ஷிப்பை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம எஃப்எஃப்இ, அப்புறம் ஏர்டெல்லு, அப்புறம் சரணம் அப்படின்ற ஒரு 3 ஸ்காலர்ஷிப்பை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கவர்மெண்ட்டில் வந்து நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று இருக்குது, என்எஸ்பி போர்ட்டல். அப்புறம் ஸ்டேட் சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் இருக்குது, எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டி அப்படின்னு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்குது கவர்மெண்ட்டை பொறுத்தவரையும். ப்ரைவேட்டில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் 3 போட்டிருக்கேன். எஃப்எஃப்இ ஃபவுண்டேஷன், ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன், அப்புறம் ஷர்ணம் சுவாமி தயானந்தன் அப்படின்ற ஒரு ப்ரைவேட்டோட இது 3 வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். இந்த 3 ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க ப்ரைவேட்லேருந்து. கார்ப்பரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல், காக்னிசன்ட், இன்ஃபோ எட்ஜ், இந்தியன் ஆயில், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே கார்ப்பரேட். இப்போ வந்து ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்க மாட்டேங்குது, டெட்லைன்ஸை மிஸ் பண்ணிடுவாங்க. அப்ளிகேஷன் டேட் முடிஞ்ச பிறகு தான் அவங்க வந்து அவங்களுக்கு அந்த விஷயமே தெரியும். அப்புறம் அஃபிஷியல் வெப்சைட்டு ஃபாலோ பண்ணுறது இல்லை, ஏன்னா அதில் நிறைய ஸ்கேம்ஸும் இருக்குது. ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணி ரைட்டு வெப்சைட், ரைட்டு இமெயிலை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஸ்கேமில் வந்து இந்த மாதிரி பைசா கட்டினா இவ்வளோ ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே ஸ்கேம் தான். அந்த மாதிரி யாருமே எந்த ஸ்கீமுமே கொடுக்கறதில்ல. ஸோ நீங்கள் கரெக்டான வெப்சைட்டை செக் பண்ணிவிட்டு அதில் அப்ளை பண்ணுங்கள். த ரைட் இன்ஃபர்மேஷன் அட் த ரைட் டைம் கேன் சேவ் யூ இன் லேக்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து எஃப்எஃப்இ ஃபவுண்டேஷன் ஃபார் எக்ஸலன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்காலர்ஷிப்பு. இது வந்து எல்லா கோர்ஸுக்கும் மெயினாக கொடுக்குறாங்க. பிடெக்கு, எம்பிபிஎஸ், லா, பிஃபார்ம், அப்புறம் இன்டிகிரேட்டட் எம்டெக், இதுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. பிஎஸ்சி குரூப்ஸுக்கு இது கிடைக்கிறது கிடையாது. ஒன்லி இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கிற பிடெக், பிஇ, எம்பிபிஎஸ், லா, பிஃபார்ம், இன்டிகிரேட்டட் எம்டெக், இந்த கோர்ஸஸை கொடுக்குறாங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா நீங்கள் 70% கிளாஸ் 12th எடுத்துருக்கணும். நீங்கள் இந்த அட்மிஷன் வந்து ஸ்டேட்டில் என்ட்ரன்ஸு இல்லை தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், டிஎன்இஏ அட்மிஷன் மூலமாகவும் ஜாயின் பண்ணவங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் ஜேடபிள்யூல எழுதி ஐஐடி, என்ஐடி சேர்றவங்களுக்கும் கிடைக்கும். அப்புறம் நீட் எழுதி எம்பிபிஎஸ் சேர்றவங்களுக்குமே கிடைக்கும். இங்கே இதோட க்ரைட்டீரியா வந்து நீங்கள் இன்கம் வந்து 3 lakhsக்கு கம்மியாக இருக்கணும். உங்களோட இயர்லி இன்கம், உங்கள் பேரண்ட்ஸோட இயர்லி இன்கம் 3 lakhsக்கு கம்மியாக இருக்கணும். அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க, அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது. இதில் வந்து டிப்ளமோ, நம்ம 10th முடிச்சுட்டு டிப்ளமோ படிக்கிறோம், டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் லேட்டர் என்ட்ரி சேருவாங்களா செகண்ட் இயருக்கு, அவங்களுக்கு இது எலிஜிபிள் கிடையாது. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இயர்லி 40,000 50,000 தராங்க. இன்ஜினியரிங்னா வந்து 4 வருஷத்துக்கு சேர்த்து 1.6 lakhs மேக்ஸிமம் தருவாங்க. மெடிக்கல்னா ஃபுல்லாக மெடிக்கல் 5 இயர்ஸுக்கு சேர்த்து 2 lakhs வரையும் தராங்க. இதில் போனஸ் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, மென்டார் கைட்னன்ஸு, அப்புறம் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா போனஸ் பெனிஃபிட்டு. இது வந்து ஆல் இந்தியாவில் கொடுத்துட்ருக்காங்க, அக்ராஸ் இந்தியாவில் போயிட்டுருக்கு. இது வந்து August 1 ஓப்பன் ஆக போகுது இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீமு. இதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து www.ffE.org. ஸோ இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும். நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்கள் 10th 12th சர்டிஃபிகேட்ஸு, அதுக்கப்புறமா உங்கள் பேரண்ட்ஸோட இன்கம் சர்டிஃபிகேட்ஸ், உங்களோட ஃபோட்டோ, இந்த ஆதார் கார்டு, இது எல்லாமே வந்து ரெடியாக ஸ்கேன் பண்ணி சிஸ்டம்லேயோ இல்லை ஒரு பிடிஎஃப் ஃபைலாவோ வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரி போர்ட்டல்ஸ் ஓப்பன் ஆகினா இம்மிடியேட்டாக அப்ளை பண்ணுறதுக்கு ரைட்டாக இருக்கும். ஸோ நம்ம செகண்ட் பார்க்க போகிறது பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப். நம்ம இப்போ இந்த ஏர்டெல் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறோம் இல்லையா மொபைலில், ஏர்டெல் அவங்க கொடுக்குற ஸ்காலர்ஷிப் தான் இது. இது வந்து 2024 லான்ச் பண்ணாங்க டு சப்போர்ட் டெக் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து எல்லாருக்குமே கிடையாது. இவங்க என்னென்ன கோர்ஸுக்கு ஆஃபர் பண்ணுறாங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐ, டேட்டா சயின்ஸ், ரோபோட்டிக்ஸ், ஏரோஸ்பேஸ், அப்புறம் ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இவங்களுக்கு இது மட்டும்தான் இவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இதில் வந்து பெனிஃபிட் வந்து டியூஷன் ஃபீஸ் 100% கொடுத்துட்றாங்க, ஹோட்டல் மெஸ்ஸும் கொடுத்துட்றாங்க, லேப்டாப்பும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த கோர்ஸ் வந்து 4 to 5 years வந்து அவங்களே ஃபுல் அண்ட் ஃபுல்
கொடுத்துட்ருக்காங்க. பட் இதில் வந்து என்னென்னா நீங்கள் 60% 12th ஸ்டாண்டர்டில் எடுத்துருக்கணும். ஆனால் நீங்கள் ஜாயின் பண்ணுற காலேஜ் வந்து டாப் 5 NIRF ரேங்கிங் இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கணும். என்னடா இது ஃபுல்லாக வந்து இந்த 6 கோர்ஸுக்கு ஃபுல் சீட்டு ஃபுல் ஃபீஸ் கொடுத்துட்றாங்க, ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ் ஃபீஸு, லேப்டாப் எல்லாமே தராங்கன்னு கேட்குறப்போ நல்லாயிருக்கும். பட்டு அவங்க சொல்கிறது பாருங்கள், யூ ஷுட் பி இன் டாப் NIRF ரேங்கிங். இந்த நம்ம NIRF இன்ஜினியரிங் காலேஜ் ரேங்கிங்ஸ் வரும் இல்லையா, அதில் டாப் 50ல் இருக்கணும். அந்த காலேஜில் இருந்தால் தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அது இல்லாமல் இன்னொரு மெயின் க்ரைட்டீரியா என்னென்னா, யுவர் இன்கம் ஷுட் பி யுவர் பேரண்ட்ஸ் இன்கம் ஷுட் பி லெஸ் தென் 8.5 lakhs. ஓகேங்களா, இதுதான் வந்து மெயின் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இப்போ நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, உங்கள் அகாடமிக் நல்லா இருக்குது, +2ல் சூப்பர் மார்க்கு, நீங்கள் ஒரு டாப் NIRF ரேங்கிங் உள்ள காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு. ஆனால் எனக்கு இன்கம் இல்லை, அதுக்கு ஃபீஸ் கட்ட அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் இருக்குது. இது வந்து எல்லாருக்கும் எல்லா ஸ்காலர்ஷிப்பும் செட் ஆகாது. இப்போ இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டோட, இந்த மாதிரி அப்ரோச்சோட சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அகாடமிக் பெஸ்ட்டாக இருக்கேன், ஆனால் என்கிட்ட பைசா இல்லை, மை பேரண்ட்ஸ் சேலரி இஸ் பிலோ 8.5 lakhs per annum, அதனால் ஆனால் என்னால் மார்க்குக்கு டாப் 50 NIRF ரேங்கிங் இன்ஜினியரிங் காலேஜில் அக்ராஸ் இந்தியாவில் நான் சேர முடியும் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் இந்த 6 கோர்ஸ் CSE, டேட்டா சயின்ஸு, ரோபோட்டிக்ஸ், ஏரோஸ்பேஸ், இந்த 6 கோர்ஸ் நான் சேர முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, கிடைச்சவங்களுக்கு இவங்க பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் இவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க. 100% ஃப்ரீ. இவங்க யார் யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, கேர்ள்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க, அப்புறம் டிசேபிள்டு, சிங்கிள் பேரண்ட்டு, டிரான்ஸ்ஜெண்டர். இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. இதை பேஸ் பண்ணி அவங்க ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து அக்ராஸ் இந்தியா இருக்குது. டெட்லைன் வந்து ஜூலை 31 முடிய போகுது. அஃபிஷியல் வெப்சைட் வந்து பாரதி ஃபவுண்டேஷன்.org. இது வந்து படி ஃபார் ஸ்டடின்ற ஒரு வெப்சைட்டில் ஓப்பன் ஆகும். ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், உங்கள் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுங்க, என்ன இருக்கோ அதை மட்டும் கொடுங்க. ஸோ தட் நீங்கள் இதில் வந்து செலக்ட் ஆனீங்கன்னா தே வில் ஸ்பான்சர் யூ ஃபார் யுவர் என்டையர் எஜுகேஷன் ஃபார் 4 to 5 years. பட் திஸ் இஸ் ஒன்லி ஃபார் டெக் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒன்லி ஃபார் திஸ் 6 courses: கம்ப்யூட்டர் சயின்ஸ், AI, டேட்டா சயின்ஸ், ரோபோட்டிக்ஸ், IoT அண்ட் ஏரோஸ்பேஸ். அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து எல்லா ஸ்காலர்ஷிப்பும் எல்லாருக்கும் செட் ஆகாது. பட்டு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, அவங்க இதை இன்டேக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சரணம் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா IIT, NIT, அப்புறம் ஐசர், இந்த 3 காலேஜில் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இதில் வந்து இவங்க வந்து ஃபஸ்ட் இயரும் செகண்ட் இயரும் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இப்போ இந்த காலேஜில் அதே மாதிரி தான், நீங்கள் நல்லா படித்த அகாடமிக்கில், அப்புறம் JEE மெயின் எழுதி, அட்வான்ஸ் எழுதி, இல்லை IITலையோ NITலையோ இல்லை ஐசர்லேயோ உங்களுக்கு சீட்டு கிடச்சிதுன்னா நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணலாம். இது வந்து US பேஸ்டு நான் ப்ராஃபிட்டு தான். இவங்க வந்து ஹெல்பிங் IIT, NIT, ஐசர் ஸ்டூடெண்ட்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக, அவங்க ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஆனுவலி 70,000 அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபார் IIT. NITக்கு ஆனுவலி 50,000 அண்ட் ஐசருக்கு டோட்டலாக 3 lakhs சப்போர்ட் பண்ணுறாங்க. இது அக்ராஸ் ஆல் இண்டியாவுக்கும் எல்லாமே எலிஜிபிள் தான். ஜனவரியில் இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட் வந்து www.shranam.org. இதில் வந்து நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த போர்ட்டலில் அப்லோட் பண்ணலாம். இதுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் மட்டும் தான் இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. IITயில் நீங்கள் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு, உங்களோட இன்கம் வந்து லெஸ் தென் 5 lakhs இருக்கணும். NITயில் உங்களோட சீட்டு கிடச்சி உங்கள் லெஸ் தென் வந்து 2.5 lakhs இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வச்சு உங்களுக்கு இவங்க ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எல்லா ஸ்காலர்ஷிப்பும் எல்லாருக்கும் செட் ஆகாது. பட் இந்த பர்டிகுலர் பேக்ரவுண்ட் தீம் இருக்கவங்களுக்கு, இந்த அப்ரோச் இருக்கவங்களுக்கு ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு இது கண்டிப்பாக மேட்ச் ஆகும். ஸோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே தான் எல்லாருமே வந்து இந்த சிங்கிள் பேரண்ட்டு, கேர்ள் சைல்டு, டிசேபிள்டு, அப்புறமா டிரான்ஸ்ஜெண்டர், இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி மோஸ்ட் ஆஃப் த ஸ்காலர்ஷிப்பில் கொடுப்பாங்க. பட் உங்கள் க்ரைட்டீரியா கரெக்டாக இருந்தது, எல்லாமே ப்ரொஃபைலுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஷூர்லி வில் கெட் ஸ்காலர்ஷிப். நம்ம முன்னாடி பார்த்தது வந்து டெக் ஸ்டூடெண்ட்ஸுக்காக பார்த்தோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ்,
ஏஐ, ஐஓடி, ஏரோஸ்பேஸ் அப்படின்னு ஒரு 6 கோர்ஸ் பார்த்தோம். இது வந்து ஒன்லி பர்டிகுலர் ஃபார் 3 காலேஜஸ். 3 காலேஜஸ்னா 3 கேட்டகரிஸ்: ஐஐடி, என்ஐடி, ஐசர். இதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு இது எல்லாம் ஐஐடியில் ஒரு 20 காலேஜ், என்ஐடியில் அந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் காலேஜஸ் இருக்கு இல்லையா, ஒரு புட் டுகெதர் ஒரு 30-40 வரும்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக. அந்த காலேஜில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணலாம். ஸோ ஃபைனலி யுவர் ஃபியூச்சர் இஸ் நாட் டிஃபைன்டு பை மணி. இப்போ நம்மலாம் நான் ஃபஸ்ட்டு ஸ்லைடில் சொன்ன மாதிரி ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இந்த கோர்ஸ் படிக்கணும், என்கிட்ட மார்க் இருக்குது ஆனால் பணம் இல்லை அப்படின்னா படிக்க முடியாது. பட்டு அந்த சிச்சுவேஷன் இப்போ 2026 மாறிடுச்சு, ஆல்மோஸ்ட் மாறிடுச்சு. அதுக்கு என்னன்னா, நீங்கள் ரெண்டே விஷயம்தான். ஒன்று, உங்களோட அகாடமிக் பெஸ்ட் அவுட் ஆஃப் பெஸ்ட் இருக்கணும். நீங்கள் தான் அதில் டாப்பாக இருக்கணும், அது பாய் கேர்ள் வாட் எவர். அதுக்கப்புறம் உங்களோட இன்கம் லோவாக இருக்கணும். அதுக்கப்புறமா அதான் இன்கம் ஆல்ரெடி லோ தான், அதனால தான் ஸ்காலர்ஷிப்பே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அது இல்லாமல் உங்களுக்கு அவேர்னஸ் தெரியணும். ஸோ உங்களுக்கு அவேர்னஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி அவேர்னஸுக்கு நீங்கள் என்னோட நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் என்னோட வாட்ஸ்அப் சேனலில் ஆட் பண்ணுவேன். அதில் டே டு டே என்னென்ன கோர்சஸ் வருது அப்படின்னு சொல்லி நியூ கோர்சஸ்ஸு, காலேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டே டு டே அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன். அது இல்லாமல் ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸும் போர்ட்டலில் போஸ்ட்டாக நான் இந்த வாட்ஸ்அப் சேனலில் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் இந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா, அது இல்லாமல் நீங்கள் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாலும் ஐ வில் பி அப்டேட்டிங் இன் டெய்லி பேசிஸ். ஸோ தட் யார் யாருக்கெல்லாம் சூட் ஆகுதோ, மேட்ச் ஆகுதோ, தே வில் பி பெனிஃபிட்டிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ யுவர் ஃபியூச்சர் இஸ் நாட் டிஃபைன் பை மணி, இட்ஸ் டிஃபைன் பை யூ. நீங்கள் வந்து அவேர்னஸோடு இருக்கணும். மெரிட் நல்ல அகாடமிக் இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கண்டிப்பாக கிடைக்கும். இது எவ்ரி இயர் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யூடியூப் சேனலுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ரைட் இன்ஃபர்மேஷன் டு ரைட் பர்சன் கண்டிப்பாக கிடைச்சதுன்னா உங்களுக்கு ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வெரி வெரி சைலண்ட், யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட். இந்த ஸ்காலர்ஷிப் ரெடி, எல்லா ஸ்காலர்ஷிப்பும் ரெடியாக இருக்குது. ஆர் யூ ரெடி? ஓகேங்களா? நிறைய பேரை வந்து நான் இந்த மணி இல்லாமல், ஃபினான்ஸ் கண்டிஷன் இல்லாமல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எஜுகேஷன் பிரேக் பண்ணியிருக்காங்க, ட்ராப் அவுட்ஸ் நிறைய ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் மாறணும் அப்படின்றா நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறது தான் இதுக்கு மெயின் ரீசன். அந்த அவேர்னஸை கொடுக்கறது தான் நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவு. அதனால் இந்த சேனலை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு. யுவர் எஜுகேஷன் இஸ் யுவர் கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு இந்தியா ஹேஸ் ஆல்ரெடி ஃபண்ட் இட் ஃபார் யூ. உங்களுக்கு ஆல்ரெடி ஃபண்டிங் எல்லாமே இருக்குது. ஆனால் அது எங்கே கிடைக்கும், எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும், எதுக்கு கிடைக்கும் அப்படின்றத நிறைய விஷயங்கள் இருக்குது. அது தெரிஞ்சிக்க உங்களுக்கு அவேர்னஸ் வேணும். உங்களோட அகாடமிக்கு பெஸ்ட் அவுட் ஆஃப் பெஸ்ட்டாக இருந்ததுன்னா யூ கேன் கெட் யுவர் எஜுகேஷன். நீங்கள் என்ன படிக்கணும்னு நினச்சாலும் அது உங்களுக்கு ஃபினான்ஸ் பேர்டன் இல்லாமல் படிக்கலாம். இந்த ரெண்டு விஷயம் இருக்கணும். யூ ஷுட் பி குட் அட் யுவர் அகாடமிக்ஸ் அண்ட் யூ ஷுட் நோ த இன்ஃபர்மேஷன் வென் டு அப்ளை, ஹவு டு அப்ளை அப்படின்றது தெரிஞ்சால் யூ கேன் டூ த எஜுகேஷன் விச் யூ லைக் த மோஸ்ட் அண்ட் பேஷனேட் எஜுகேஷனாக நீங்கள் மாற்றலாம். ஸோ இன்னைக்கு இவ்வளோ தான். தேங்க்யூ ஸோ மச். பை.